வணக்கம். என் பேர் கணேஷ் பேசுகிறேன். தினந்தோறும் மத்திய அரசோட நலத்திட்டங்களை ஒன்று பார்த்துட்டு வரோம். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியும் மெசேஜ் போட்டு முத்ரா கடனை பற்றி எனக்கு விவரமாக சொல்லுங்கள், ஏன்னா பேங்க்கில் கடன் தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதோட விரிவான செய்திகளும் நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். முதல்ல முத்ரா லோனை நம்ம எப்படி வாங்குறதுன்னு முதல்ல சொல்லிடுறேன். அதில் முத்ரா லோன்லேயே முத்ரானா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சின்னு பேர். அது பேர். இது இந்த முத்ராவில் 3 வகையான கேட்டகரி வச்சிருக்கிறாங்க. சிசு அப்படின்னு இது 50,000 மட்டும் லோன் தராங்க. அடுத்தது கிஷோர், இது 50,000 5 லட்சம் மட்டும் தராங்க. அடுத்தது தருண், இது 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் மட்டும் தராங்க. இது சிறு தொழில், குறுந்தொழில், நடுத்தர தொழில், இவங்க முதல்ல எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அப்புறம் நான் ஒரு நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் வெளியில் கடன் வாங்கலை, முத்ரா லோன் மூலியமாக நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க தாராளமாக இந்த லோன் வாங்கிக்கலாம். அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். புதுசாக தொழில் தொடங்கினா அப்படி இல்லை, நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு முத்ரா லோன் வேணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறது. இந்த 3 கேட்டகரியில் தான் பிரிச்சிருக்கிறாங்க. இதில் மிகப்பெரிய சந்தோஷமான இன்னொரு விஷயம் என்னென்னா, 2024 நம்ம இந்த மத்திய அமைச்சர் நிர்மலா அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரை இந்த கடன் உதவி நாங்கள் உயர்த்திருக்கிறோம். சரி, ஓகே. இப்போ அதுக்கு உண்டான வட்டி விகிதம் உள்ள கால அவகாசம் என்ன? வட்டி பார்த்தீங்கன்னா 10%, 12% மட்டும் வட்டி வாங்குறாங்க. இது கிட்டத்தட்ட எல்லா பேங்க்லையும் கிடைக்கும். வருஷம் 7 வருஷம் வரையும் இதை கடனை நீடிச்சு பண்ணலாம். அதாவது நீங்கள் தவணைகளை 7 வருஷமாக கட்டலாம், பிரித்து கட்டலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, சிசு திட்டத்தில் 50,000. அந்த 50,000க்கு உண்டான இப்போ நம்ம பேங்க்குக்கு போனால் என்ன நார்மல் டாக்குமெண்ட் கேட்பாங்களோ அந்த டாக்குமெண்ட் மட்டும்தான் கொடுக்கலாம். அதை கொடுத்து இந்த 50,000 வாங்கலாம். சரி, நான் 50,000லேருந்து 5 லட்சம் இல்லை, எனக்கு 3 லட்சம் 4 லட்சம் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்ம அவங்க தேவையான என்ன பேங்க்கில் கொரீஸ் கேட்குறாங்களோ அதை கொடுக்கலாம். இதை ஏன் இப்போதைக்கு நிறையா இப்போ எனக்கு கொரீஸ் ஏங்க முத்ரா லோன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டதுக்கு நிறைய பேர் வாங்கிட்டு கட்ட மாட்டேறாங்க. இதுதான் பெரிய பிரச்சனை. கடன் வாங்குறோம், அதை முறைப்படி செலுத்தணும்னு எண்ணத்தில் வாங்கினா தானே கடனை மத்திய அரசாக இருக்கட்டும் இல்லை ஒரு பர்சனலாக ஒருத்தர் கொடுக்குறாருனாலும் அவங்க நம்பிக்கையின் பேரில் தான் கொடுக்குறாங்க. இப்போ இந்த கடனும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையின் அடிப்படையில் நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணுங்கிறது தான் கொடுக்குறாங்க. எந்த விதமான பிணையம் கிடையாது. பிணையம்னா டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர, உங்கள் வீட்டோட டாக்குமெண்ட் கொடுங்க, எனக்கு உங்கள் இதை அடுத்து அடிஷ்னலாக உள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, டாக்குமெண்ட்ஸ் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் வாங்கின கடனை முறைப்படி செலுத்திருந்தா அந்த கடன் கண்டிப்பாக எல்லா பேங்க்லையும் கிடைக்கும். போனோன்னா அதெல்லாம் முத்ரா லோன்லாம் தரமாட்டாங்க அப்படின்ற அந்த சொல்லு எந்த பேங்க்லையும் கிடையாது. அப்படின்னா நீங்கள் தாராளமாக என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், முறைப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஓகேங்களா? முத்ரா லோன் கொடுத்தாகணும்னு சொல்லி கவர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் அவங்க பேங்க்லேயும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க சிபில் செக் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நிறையா கடனை வாங்கிவிட்டு எனக்கு முத்ரா லோன் தரமாட்டாங்கன்னு சொன்னாலும் அதுவும் தப்பு தான், தரமாட்டாங்க தான். இதுக்கு முன்னாடி கடன் வாங்காமல் நம்ம ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணணும், டெவலப் ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட்டு இந்த ஸ்கீம் கொடுக்குறாங்க, நமக்கு இதை செய்கிறாங்க. ஸோ நார்மலாக டாக்குமெண்ட்டு என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது. இப்போது புதுசாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த கடன் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அவங்க ப்ராஜெக்ட்னு ஒன்று கேட்பாங்க. ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். புதுசாக நான் கேட்குறேன், எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா லோன் வரும். எடுத்தோன்னா 10 லட்சமாக தரமாட்டாங்க. ஒரு 5 லட்ச ரூபா லோன் வேணும்னா உங்களோட டாக்குமெண்ட் கொடுங்க, உங்கள் ஐடி ப்ரூஃப் கொடுங்க, உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி பேங்க்கில் ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்க எல்லா கேள்வியும் கேட்பாங்க. இந்த கேள்விகளுக்கு நம்ம சரியான முறையில் பேப்பர்ஸாக பதில் சொல்லி கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக இந்த லோன் உண்டு. அதனால் மக்கள் அனைவரும் நம்ம வாங்கின லோனை ஒழுங்காக சரியாக கட்டியிருக்கணும். இல்லை புது லோன் வாங்கணும்னா முறைப்படியாக நம்ம ஆவணங்களை நம்ம கொடுத்தோம்னா நமக்கு சரியான முறையில் லோன் தருவாங்க. மேலும் இப்போ ஸ்டார்ட் அப் தொழில் பண்ணுறவங்களுக்கும் சொல்லிட்டேன். இப்போ ஏற்கனவே செஞ்சிட்ருக்காங்க தொழில், அவங்களுக்கு எனக்கு வேணுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம செய்யும் தொழிலுக்கு உண்டான எவிடன்ஸ் கொடுக்கணும், லைசன்ஸ் இருந்தால் லைசன்ஸ் கொடுக்கணும், அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 6 மாத பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தோம்னா அந்த ஐடி இதை கேட்கணும். கடைசியாக பேலன்ஸ் ஷீட் இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த முத்ரா லோனை ஈஸியாக நம்ம கடன் பெற முடியும். மேலும் இந்த திட்டத்துக்கு திருப்பி சொல்கிற வட்டி வருஷத்துக்கு 10%லேருந்து to 12% வரையும் தான் வட்டி வாங்குறாங்க. இந்த நம்ம சிறப்பான முறையில் இதை வாங்கி மக்களாகிய நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளணும். விவசாயம் நான் சொல்லியிருந்தேன், விவசாயத்துக்கு தனி லோன் உண்டு,
விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு உண்டு. அதே மாதிரி இந்த முத்ராலேயே ஒன்று, இந்த உதாரணத்துக்கு முட்டை வியாபாரம் செய்கிறவங்க, முட்டை வந்துட்டு அந்த கோழி வளர்ப்பில் வந்து தனியாக வந்து செய்கிறவங்களுக்கு முதற்கொண்டு முத்ரா உண்டு. ஆனால் விவசாயம் செய்கிறவங்களுக்கு முத்ரா லோன் கிடையாது. அது விவசாய லோன்னு தனியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் மக்களாகி நீங்கள் பயன்படணுங்கிறத கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.